இன்றைய விஜயினுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா, அவருடைய தைரியம் மட்டும் இல்ல, அவருடைய கோபமும் பெரிய அளவுல வெளிப்பட்டதா தான் நான் பார்க்குறேன். நீங்க தொடர்ந்து விஜயினுடைய பேச்ச கவனிச்சிருப்பீங்க. மக்களும் பார்த்துருப்பாங்க. ஆனா, இது நாள் வரை இல்லாத ஒரு வேகமும், கோபமும் விஜயினுடைய பேச்சில இருந்தத நம்ம பார்த்துருப்போம். இன்னும் சொல்லப்போனா, அத கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் தான் பேசுறாரா, சீமான் பேசுறாரான்னே நமக்கு ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு அப்படியே உச்ச ஸ்தாயில அவர் பேசினது எல்லாத்தையுமே கேட்டோம். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் கரூருக்கு பிறகு மக்களை சந்திக்கிறது இங்கே தான். நீங்கள் பாண்டிச்சேரி, காஞ்சிபுரத்தை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தான் வந்து ஒரு திரளான மக்கள் அவர் பார்க்குறாரு. ஸோ அப்போ கரூரில் நடந்த விஷயங்கள்லாம் அவருடைய மைண்டில் வந்து நிச்சயமாக ஓடிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. இருந்தாலும் மீண்டும் அந்த மக்கள் திரளை பார்க்கும்போது அந்த கரூர் துயரம்ங்கிறது அவர் மைண்டில் ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த சம்பவம் ஏற்படுத்தி அல்லது அந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட கோபம் தான் இந்த அளவுக்கு பெருசாக வெளிப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று அந்த 47 பேர் உயிரிழப்பு அப்படிங்கிறது ஒரு விபத்தாகவும் அல்லது ஒரு தற்செயல் நிகழ்வாகவும் அல்லது விஜய் மீதான அந்த அபிமானத்தில் கூடிய கூட்டத்தினுடைய தவறுகளால் ஏற்பட்டது போல் தோன்றினாலும் இப்போ விஜய்க்கு வந்து நிறைய தகவல்கள் கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இது வந்து ஒரு விபத்து கிடையாது. இதுக்கு பின்னால் வந்து யாரோ ஒருத்தருடைய கைங்கரியம் இருக்குது அல்லது ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். இன்னொரு கூடுதல் தகவல் கூட எனக்கு கிடைத்தது. அந்த கரூரில் நடந்தது போல் திருவாரூர்லேயே அப்படி ஒரு அட்டம்ப்ட்டு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டதாகவெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் விஜயை வந்து அந்தளவுக்கு கோபப்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவருடைய பேச்சில் வந்து வெளிப்பட்டதை நான் கவனித்தேன்.